கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். இந்த ஸ்கேம் மெசேஜ் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்க போகிறீங்களானால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இல்லை, நான் வந்து ஒரு கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணுறேன், நியூ கார்ஸ் வந்து சேல் பண்ணுற சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன், சேல்ஸ் டீமில் இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நான் காரையும் விற்கிறது, புது காரையும் விற்கிறது இல்லை, செகண்ட் ஹேண்ட் ஒரு காரை வாங்க போகிறது இல்லை, எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களும் தட்டி கழிக்காதீங்க. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மெசேஜோடு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொய்டாவில் ஒரு பர்டிகுலர் நபர், ஏஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40, ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டாடா ஷோரூம், அங்கே இருக்கிற டாடா ஷோரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு சஃபாரி காரை வந்து புக் பண்ணுறாரு. அந்த காரோட ப்ரைஸ் 22 to 23 lakh, ஓகேங்களா? அவ்வளோ ஒர்த்தான ஒரு காரை புக் பண்ணுறாரு, காஸ்ட்லியான ஒரு காரை புக் பண்ணுறாரு. அந்த காரை புக் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,000 புக்கிங் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரு. பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் கொடுத்துட்டாரு, ஓகேங்களா? இவங்க வந்து செக்கை விட்ரா பேங்க் ஷோரூம்லேருந்து செக்கை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து ஒரு ஃபேக் மெசேஜ் ஷோரூமுக்கு வந்து இந்த மாதிரி அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆன மாதிரி ஒரு ஃபேக் மெசேஜை ஷோரூமில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு அனுப்பிடுறாரு. அப்படி அனுப்பின அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போயிட்டு சொல்கிறார், மாதிரி பேமெண்ட்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு டெபிட்டட் மெசேஜ் வந்துருச்சு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஓகே பேமெண்ட்லாம் வந்துருச்சு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ காரை டெலிவரி பண்ண அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஷோரூம் வந்து 22 லட்சம் அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அந்த டிரான்சாக்ஷனை முடிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆடிட் பண்ணும்போது, அந்த மந்த்துக்கு ரெக்கன்சைல் பண்ணும்போதோ இல்லைனா வந்து டெய்லி பேசிஸில் ரெக்கன்சைல் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கிரெடிட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 22 lakh வந்து வரவே இல்லை. அந்த செக் ப்ரெசென்ட் பண்ண செக் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு அக்கௌண்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் வந்து ஃபேக் மெசேஜ் வந்து அமைச்சிருக்காரு. பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் போகிற மாதிரி ஃபேக் மெசேஜ் கிரியேட் பண்ணி அவங்க மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ இதை அனுப்பிட்டு காரையும் வாங்கிட்டு போயிட்டார். இப்போது அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஆமாம் இதெல்லாம் நான் பண்ணேன் தான் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், இதெல்லாம் ஓகே, புது காரை விற்கும்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது, சரி இந்த செகண்ட் ஹேண்ட் கார் நீ அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரேன். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை வாங்கின்னு போகிறார்ல, அந்த காரை வாங்கின்னு போயிட்டு அவர் ஓன் யூஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்ஸ் அவர் ஆர்சி கார்டு வந்த அப்புறம் அந்த காரை வேற ஒருத்தருக்கு வித்துடுது. அப்படியே காரை வந்து கைமாற்றி விட்டுருது. காரை கைமாற்றி விட்டுன்னு என்ன ஆகும், ஸோ அவங்க வேற ஒருத்தர் நேம் வாங்கிட்டு அவர் 22 lakh எடுத்துக்கிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிடுறது. இந்த மாதிரியே ஆல்ரெடி டொயோட்டா கம்பெனி ஒரு கார் கிட்ட பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு லக்ஸரியான பிராண்ட் கார் கம்பெனில இருந்தும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஃபேக்காக ஒரு செக் கொடுத்த மாதிரி கொடுத்து அமௌண்ட்டே கொடுக்காம காரை, ஒரு புது காரை வாங்கி செகண்ட் ஹேண்ட் அந்த காரை விற்றுட்டு நல்ல காசை பார்த்துட்டு ஒரு பாட்டுன்னு போயிடுது. இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் புது கார் விற்கிற ஒரு ஷோரூமில் சேல்ஸ் டீமில் இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை நான் செகண்ட் ஹேண்ட் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக கார் வாங்குற ஐடியாவில் இருப்பாங்க. 100ல் 90% கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய சுற்றத்தார்கிட்டையும் உங்களுடைய உறவினர்கிட்டையும் இந்த விஷயத்தை எடுத்து போயிட்டு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கேம் அவேர்னஸ் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நாலேஜ் ஷேரிங் இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.